விஜய்கிட்டேருந்து அந்த சந்தன டப்பா வந்து அப்படியே பிடிங்கி வைக்கிறாங்க. சாரதா அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விஜயால தாங்கிக்க முடியல இத. விஜய் வந்து "ஏன் நான் செய்யக்கூடாது? இங்க பாருங்க எல்லாரும் கேளுங்க. நான் காவேரியோட புருஷன். இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள. நான் இந்த முறை செய்யக்கூடாதா? நீங்க எல்லாரும் சொல்லுங்க" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா எல்லாருமே பார்க்குறாங்க. "ஏம்மா சாரதா, இது நீங்க தப்புன்னு தெரியலையா உனக்கு? வந்து அவர் முறை செய்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் காவேரியோட புருஷன் தானே! அதனால அவர் முறை செய்யலாம்ல. ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் முறை செய்யக்கூடாதுங்க. அவருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க. என் பொண்ணு இதுக்கப்புறம் அவ கூட வாழவே மாட்டா. அப்புறம் எதுக்காக முறை செய்யணும் அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரியால தாங்கிக்கவே முடியல. அப்படியே காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே கேட்குறாங்க. அடுத்து வந்து இங்க பாருங்க, அவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். இதுக்கப்புறமாவும் வந்து மாமா, மச்சான் வந்து இங்க வந்து முறை செய்றேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆவாதுங்க. எங்களுக்கு அவரோட உறவு தேவையில்லைங்க. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குல்ல இப்போ அப்படின்னோனே, "என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க? இதெல்லாம் நியாயமா?" அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. "இதில நியாயத்தில என்னங்க இருக்கு? என் பொண்ணு அவ கூட வாழ மாட்டா. அவ்வளதான். நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால இவரோட உறவு எங்களுக்கு தேவை கிடையாது. மரியாதையா இங்கேருந்து போயிட்டா எல்லாருக்கும் மரியாதை" அப்படின்றாங்க. அது கேட்டு தாத்தா, பாட்டி அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியால என்ன சொல்றதுன்னே தெரியல காவேரியால. காவேரி பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு, பார்த்துட்டு சும்மா தானே நிற்கிற காவேரி, என்ன உங்கள் அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்க, தாத்தா பாட்டி எப்படிலாம் அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் குடும்பத்தை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நீ சந்தோஷமாக இருக்க காவேரி, எதுவுமே சொல்ல மாட்டேல்ல காவேரி நீ, ஏம்மா இப்படி பேசுகிற, அவர் ஏன் புருஷன் சொல்ல மாட்டேல்ல காவேரி, நீ அப்படி தான் இருப்பல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கேட்குறாரு. அதை பார்த்துட்டு காவேரியால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவங்க அவங்க வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. சொல்லு காவேரி, நீ எதுவுமே பேச மாட்டியா, இப்படி தான் இருப்பியா, உங்கள் அம்மா என்னை எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்தட்டும்னு சொல்லிட்டு சும்மா தான் இருப்பியா காவேரி, நான் தப்பு பண்ணதா, நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் தப்பு பண்ணதுக்கு தானே இவ்வளோ தூரம் நான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லாருக்கிட்டேயும், ஆனால் ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க உங்கள் அம்மா, ஒன்றை மட்டும் சேர்த்துக்கிறாங்கல்ல, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் பண்ணுறது சரியா சரியில்லையான்னு நான் பார்த்துக்கிறேன், அந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க, உங்களை யார் இங்கே வந்து இதெல்லாம் பண்ண சொன்னது, உங்களை நாங்கள் கேட்டோமா சீர் வைக்க சொல்லி, யாருங்க சீர் வைக்கிறது, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே வந்துட்டோம், அப்புறம் எதுக்கு இதை சீர்தட்டெலாம் தூக்கிட்டு வரீங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போவே முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, என் பொண்ணோட ஃபங்க்ஷனை நல்லபடி நடத்தி விடுங்க, அதை விட்டுட்டு வந்துட்டாரு சீரை தூக்கினேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு சாந்தி வந்து அப்படியே வாயடிச்சு போகிறாங்க. என்னடி இவ இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பாட்டி வந்து சாரதா சொல்கிறத கொஞ்சம் கேளுமா, ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. நீங்கள் அமைதியாக போயிட்டீங்களா, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு தாத்தா பாட்டி என்ன படுத்துகிற விஜய், நீ வாப்பா போகலாம் அப்படின்றாங்க. போதும் பாட்டி, அவமானப்படுத்தலாம் போதும்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கு விஜய் வந்து, தாத்தா இப்படி தாத்தா நான் வருவேன், காவேரி ஏன் ஏன் பொண்டாட்டி தாத்தா, இது ஏன் குடும்பம் தாத்தா, ஏன் தாத்தா இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் அப்படி என்ன தாத்தா பண்ணிட்டேன், ஏன் தாத்தா என்னை இப்படி வெறுக்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தனம் வைக்க கூட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்களே தாத்தா, இப்படி பண்ணுறாங்களே தாத்தா, நான் இவ்வளோ தூரம் நான் வந்து நின்னா கூட என்னை வந்து இப்படி வந்து நோக்கடிக்கிறாங்களே தாத்தா, நான் என்ன தாத்தா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அழறாரு. அதை கேட்டுட்டு வந்து சொன்னால் கேளுப்பா விஜய், அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜய், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுப்பா, இப்போ அதுக்கு தான்ப்பா நாங்கள் படித்து சொன்னோம், இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, உன்னை எப்படிலாம் நாங்கள் வளர்த்தோம், ஏன்ப்பா இப்படிலாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாங்க. நீ வா விஜய் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்றாங்க. உன்னை வந்து காவேரி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்களா, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமாக அழறாங்க காவேரி. உன்னை வந்து காவேரி பார்த்துட்டு அப்படியே விஜய் வந்து, இல்லை தாத்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா என்னை பண்ண விட சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக அழறாரு. சொன்னால் கேளு விஜய், இதெல்லாம் நீ இப்போ பண்ண முடியாதுப்பா, அவங்க உன் மேலே கோவமாக இருக்காங்கப்பா, அவங்க உன்னை அந்த சீர்வரிசை தட்டெல்லாம் உன் கண்ணு முன்னாடி எரிவாங்கப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா, இப்போ பற்றியா உன்னை சந்தனம் கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க, சொன்னால் கேளு விஜய் அப்படின்றாங்க. தாத்தா இது தப்பு தாத்தா, நான் காவேரி வந்து என்ன இந்த குடும்பம் ஏன் தாத்தா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லார் மேலே நான் எவ்வளோ வந்து பிரிய வச்சுருக்கேன், ஏன் தாத்தா என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அதை பார்த்தா காவேரியால் தாங்கிக்க முடியல. காவேரி அப்படியே வந்து என்ன பண்ண தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து காவேரி வந்து அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. நீ வாய் மூடின்னு உள்ளே போடி, தேவையில்லாதெல்லாம் பண்ண அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு யாராலும் எதுவுமே பேச முடியல. அப்படியே எல்லோரும் தவிச்சு போய் நிற்கிறாங்க. விஜய் அவங்க தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி கண் கலங்கி நிற்கிறாங்க.